பாயிண்ட் இருக்கு, அது 30% இருக்கு ப்ளூடு. அது 10 மணி நேரம் சார்ஜ் இருக்கு ப்ளூடுக்கு. ஆமாம், இது கண்டினியூவாக கேட்டால் 10 மணி நேரம் சார்ஜ். தம்பி, நானெல்லாம் கூட நிறைய பக்தி பாட்டு பாடுவேன்டா. நீ சாமி பாட்டு பின்ன நான் எவ்வளவு சாமி பாட்டு பாடுவேன் தெரியுமா? நான் பாடுறத கேட்டு எத்தனை பேர் ஓடிக்கிறாங்கன்னு தெரியுமா? பாட்டு பார்த்து ஓடி இருக்கிறாங்க. பக்தியோட அப்படியே பழனி மலைக்கு ஓடி இருக்குது. பின்ன அதான் இப்ப ஒரு பாட்டு கேட்டு வந்தேன், எனக்கு அந்த ஆசை வந்துருச்சு. அந்த பக்தி பாட்டு ஆசை வந்துருச்சு. பின்ன முருகா 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 அப்படியே மூலமுகா, அப்படியே ஆறுமுகா, அப்படியே ஆறுமுகா. அப்பன் முருகனை கும்பிட்டு முருகா எலாயுதா 2000 வாணி சென்றதுக்கு வாணி. அப்பன் முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு முட்டி கல்லு வேணுமே, அவங்களுக்கு முழங்கால் வராத போடுமே. கந்தனை எண்ணிய வந்தன செய்வோர்க்கு முருகா 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 முருகா. கந்தனை எண்ணிய வந்தன செய்வோர்க்கு வடிவேல் விட்டு நில ஓட்டுமே, இந்த வருஷம் எல்லாமே விளையாட போனுமே. என்ன குமரனை கும்பிட்டு கொண்டாடும் பேருக்கு முருகா 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 முருகா. குமரனை கும்பிட்டு கொண்டாடும் பேருக்கு குறவக்காரி வேணுமே, குழம்பு வைக்க கொத்தமில்லி கூட காணமே. நாங்க கொண்டு வர்றோமே. பரவாயில்லப்பா, இந்த மாசம் ஆடி கிருத்திகளை மாவேலுக்கு இல்லாத மீன் குழம்பு வைக்கிறோம். அதனால இந்த தெய்வீகமான பாடலை பாடினேன். அந்த தேவடியா யாருன்னு பாடு, அந்த தெய்வ திருமகள் யாரு? மீனம்மா மீனம்மா புடிச்ச மூனம்மா, காணம்மா காணம்மா உங்ககிட்ட கீதாம்மா. மூணு மூணு மீனு மீனு பருத்தி கொல்லியில பாம்படிக்க பசங்க வந்தாங்க, அவங்கள பார்த்து நான் விழுந்தேன், நாக்கில் விழுந்தாங்க. பாம்பை பார்த்து நீ விழுந்துட்டியா? பாம்பை பார்த்து நீ விழுந்துக்க மாட்ட, உன்னை பார்த்துட்டா பாம்பே பிறண்டு விழுந்துருக்கு. ஊமத்தா அது ஊமத்தா, ஐயோ ஏ
ஃபுல் ஸ்க்ரீன் கொஞ்சம் வெல வெலன்னு தான் இருக்குது. என்ன ஆச்சு காலையில ஜிலு ஜிலுன்னு இருக்குது. சரி மத்தியானம் வெல வெலன்னு இருக்குது. சரி நைட்டு 9 மணி மேல கொல கொலன்னு ஆயிடுது. என்ன வாப்பா அதுக்கு மேல ஒரு கேடு கிடக்கும் என்னவா இருக்கும் வீடியோ தாத்தா, ஆ உனக்கு 7 வச்ச அந்த லேக்கிரி யாரு? என்ன வச்சுது 7 வச்சுக்கோ. அது எனக்கு தெரியாதே தெரியாது. அப்பதான் நான் சீப் இருந்திருப்பேன்ல அப்ப ஷூப்பின் தான் இருப்பேன். அப்ப ஷூப்பின் இருந்துதான் இப்ப எல்லாத்துக்கும் ஷூப் இருக்குது. மச்சான், ஏய். ஏய், உன்னை பார்த்து ஆஹா. எனக்கும் ம். என்னதுல என் நெஞ்சில உன் நெஞ்சில்ல என்னென்னவோ தோணுது தோண்டும் தோண்டும். என்ன பார்த்தா தாத்தா, உனக்கு ஒண்ணுமே நோண்டலையா ஒரு வாரமா வீட்டை சுத்தி நோண்டுது. என்னது பெருசாலி. பெருசாலி இல்ல ஆ, நான் சொன்னத உனக்கு புரியல ஆ. நீ பாட்டில்ல விடுவாயா கரெக்டாக அந்த பாக்ஸ் இருக்குல்ல பாக்ஸ் கவர் ஆகுது பார்த்து அர்ஜென்ட்டா அவசரமா போன் வந்துச்சுன்னு வெட வெடன்னு குடிச்சிட்டு படப்பான்னு எவனா போட்டு போய் ரீல் ஊட்டிக்கிட்டேன்னா கீழ்த்து போயிடாதா? அதுல கூட ஒட்டுறா பாட்டுல ஏய், அந்த பாட்டில் இல்ல என்ன? நீ பாடையில நான் பார்க்கணும் நியாயமான கோரிக்கை. இப்படி எல்லாம் பொம்பளைங்களுக்கு ஒரு பொறுப்பான வேலை வேணும். கண்டிப்பா நான் பாடையில நீ பாக்கணும். ஆமா கண்டிப்பா பார்க்கணும் எங்க தாத்தா, ஆ, எங்க தாத்தாவுக்கு அப்பன், ஆமா எங்க அப்பனுக்கு பாட்டன், சரி இவங்க எல்லாம் சாவும் போது ஆ 2 வாரம் 7 புல்லு போட்டு, ஆமா புல்லு புல்லு ஆ குறுக்கு புல்லு, சரி அத போட்டு ஆ நெல்லு பில்லு போட்டு அதுக்கு மேல பச்சை ஓலையை பின்னி போட்டு ஆமா தூக்கிட்டு போனாங்கன்னா அதான் பாடையில நான் பாக்கணும். ஆமா இப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆ படான்னு விழுந்தா படான்னு போன் பேசுனா ஊட்டான உயி 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 உயின்னு வருது. என்னது? ஐஸ் புட்டியோட வண்டி வந்து நின்று. ஏய், எந்த பாடையில நீ பாக்குற? அப்ப நான் சொன்னது அந்த பாடம் கிடையாது பின்ன அப்ப உனக்கு புரியவே இல்லை நான் சொன்னது புரியல. ஏய் என் மனசுல அந்த மாதிரி தோணுதுன்னு சொன்னது என்ன பார்த்த உடனே ம். உன் மனசுல என்னமே தோணலையா ஓ அப்படி கேக்குற? அப்படித்தான் நான் கேட்டுட்டேன் தோணுது என் செல்லக்குட்டி, என் சிலுக்கு. ஆமா ஐயோ என் ரத்தனம், ஆ. உன்னை நைட்டுக்கெல்லாம் ஒத்தணும். ஏய் வேணாம் அதெல்லாம். உன்னை பார்த்து எனக்கு தோணுது. என்னடி அள்ளிட்டுமா சொல்லுடி. சொல்லட்டுமா அள்ளிட்டுமா ஏய் அலட்டமா சொல்லட்டுமா என்னடா உமா போச்சது அள்ளிட்டுமா. ஏய், அல்லட்டுமா இல்ல சொல்லு ம். ஆ. உன்னை பார்த்த உடனே ஆமா. நீ கீரை மெட்டுக்கும், ஆமா நீ கீரை சைஸுக்கும். ஆமா உனக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா கொடுக்கணும். பண்ணலாம் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா. கண்டிப்பா. விட்டு விட்டா. சரி ரசாத்தி, ஆமாய் அடி 10 ரூபாய் தார என் உலக தடியும் தார, ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஊட்டங்கரைக்கு போவோம். அடி 10 ரூபாய் தார ஒரு ஒன்ன பக்கம் தார, ஒத்துக்கிட்டு வாடி நம்ம உட பக்கம் போவோம். எனக்கு ஒத்த ரூபா வேணா அந்த உனக்கு தப்பு வேணா ஒதுக்கிற மாட்டேன் நீ ஒதுக்கி நில்லு மாமா ஆமாய். எனக்கு ஒத்த ரூபா வேணா உனக்கு உனக்கு தப்பு வேணா நான் ஒதுக்கிற மாட்டேன் நீ ஒதுக்கி நில்லு மாமா அடி 10 ரூபாய் தார ஒரு பதக்கு தங்கி தார, என் பச்சை கிளியா வாடி மேல பழத்து பக்கம் போவோம். எனக்கு 10 ரூபா வேணா எனக்கு பல்லுக்கு தங்கிலி வேணா ஓஹோ ஒதுக்கிட மாட்டேன் நீ ஒதுக்கி நில்லு மாமா
கடைசியா ஒண்ணு கொடுத்துடலாம். சீக்கிரமா. பெருசா பெருசா. ஆமா ஆ. அழியாத பொருளா கொடுத்துறேன். ஆ. என் சொக்க சொகந்தாரே கூட கொண்டு சாவித்தாரே அது கொஞ்சம் கிளியா வாடி நாம பிறந்தது எதுக்கு வருமா? எதுக்கு அந்த குடும்பத்திற்கு என்ன கூப்பிடுறேன் கூப்பிட்டுக்கா. அங்கெல்லாம் கூப்பிட்டுக்கலாம் முடியாது. கூலி வேணா போடுவாங்க. என் சொத்து சொகந்தாரே கூட கொண்டு சாவித்தாரே என் கொஞ்சம் கிளியா வாடி நாம பக்கத்து பக்கம் போவோம். ஓய், ஓய். அப்படி இருந்தாலும் நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு வேணாம். ஏன் எனக்கு வேண்டாம். மத்தாளக்காரனுக்கு கேட்டு பாரு. ஏன்? எம்பூட்டு வாங்கி கொடுத்துன்னு அவன் வீட்டுக்காரிக்கு. பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்துறேன், நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு ஆ. இதெல்லாம் கொடுக்குறேன் ஏன் வேணான்ற. அதனாலதான் மத்தாக்கார பிஸ்கட் பாக்கெட் என்னைய போய் வாங்கிட்டு சொல்லி எடுத்துட்டு போனான். அதனாலதான் ஆ. அந்த வேலையை நம்மளுக்கு வேணாம்னு சொல்லிட்டு ஓ, ஓ. எனக்கு வேணாம்னு சொல்றேன். அப்படின்ற ஆமா சரி கண்ணே. ஆமா அப்படி இருந்தாலும் ஆ. வீணான வார்த்தைகள் போனால் போகட்டும். போட்டோம். அன்பெனும் சோலையிலே ஆ. பண்பெனும் பூ போட்டு ஆ. பசும்பெரும் காய் காய்த்து ஆஹா. அது பழமாக பழுத்து ஆ. அது சுவைத்தால் எப்படி இருக்கும் இனிமையாக இருக்கும். கண்ணே? ம். அது தன்மை போலவே ஆ. அடியார் நான் தோற்றமளித்து வந்திருக்கிறேனே. ஆ. நான் யாரு யாரு? நான் எதுக்காக வந்திருக்கிறேன்? ஆமா. என் பேர் விளக்கம் உனக்கு தெரியுமா? அப்படி கேக்குறீங்க. ஆமாடி. அப்படி கேள்வி என் ஜலாக்குடி. அம்மா கொஞ்சம் பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க. ஆ. என் சிலுக்கு. ஆமா. போதும். சொக்க கண்ணி. சோக்கு சுத்திரி. ஏய். அதனால ஆ. நீ யாரு? ஆமா. எந்த ஊரு? ஆமாடி. என்ன பேரு? ஆமா. இப்படி அழுக்கழுக்கா வந்துக்கிறீங்க. இது அழகா ஆ. அழகா வந்துக்கிறீங்க. ஆமா. நீ கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாடி. இல்ல இப்பதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்து போறாங்க. சரி. இல்ல ஏற்கனவே பார்த்து நிச்சயம் பண்ண மாப்பிள்ளை இல்லையா? ஆ. இல்ல இப்ப ரெண்டாவது நிச்சயம் பண்ணி மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணும்போது தாலி கட்டும் போது ஆட்சி தாக்கு வந்து செத்துட்டானா? தம்பி வண்டி ஓரமா ஒதுக்கி ஓட்டு சித்தக்கூட்டு மாரியம்மா கோயிலுக்கா லோடு வேண்டி ஏறும். அப்படி இல்ல. அப்ப என்ன பார்த்தா மாப்பிள்ளை என்ன பார்த்துட்டு பாதியிலே ஓடிட்டு வந்து இல்ல, சொல்றீங்க. இதே விஷயம் எப்படின்னு கேட்டா யாரு என்னன்னு கேட்கும் போது புதுசா கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆமா. அப்படி என் விளக்கத்தை சுத்தமாக சொல்கிறேன். ஆ. நீ காது கொடுத்து செவி கொடுத்து கேட்க வேண்டும். ஆகட்டும். அப்படியா? ஆ. நான் சொல்றேன். நான் விளக்கம் உனக்கு புரியுதா இல்லையா? எவ்வளவு நேரத்துக்கு விளக்குதுன்னு சொன்னீங்கன்னா அவ்வளவு நேரத்துக்கு ஏய். விளக்கு. சபீனா? என்னத்த விளக்கத்து? சபீனா. என் பேர் விளக்கம் உனக்கு புரியுதா இல்லையான்னு கேட்டேன். ஓ ஓ ஓ ஓ அப்படி அப்படி கண்ணே. அப்படி. அமிர்தம் கடையும் போது ஆ. அதில் உருவானே மாது அது இந்திராணி அம்மன். அமிர்தம் கிடையும் போது ஆமடி. எங்க பாட்டி மோர் கடையிறான். ஒரு கருமாந்திரமும் போக்க மாட்டேன். மத்து வருஷத்துக்கு உளுந்து கவுரு போயிடுது. ஏய். பூரா மோரும் ஊத்திக்கிது. இவன் அமிர்தம் கடையும் போது அதில் உருவான மாதிரி நீ எப்படி உண்டான அப்படி வந்து இப்படியா குண்டான. இப்போ அமிர்தம் கடையும் போது அது உருவான மாதுன்னு சொல்லிட்டேன். ஆமா இப்போ என் பக்கத்துல இருக்க தோழி நீ தானே? நானே அதான் தோழி. ஏய். நான் தோழி நீ குண்டி. அப்போ நான் தோழியா? நான் தோழி ஆ. நீ குண்டி. அப்ப நான் சொல்லிட்டேன்ல. ஆ. அது ஏய். ஓய். என் பேரு விளக்கத்தை நான் சொல்லிட்டேன். ஆ. அந்த உருவானதை எப்படி நீ சொல்லு? என்ன ஆச்சு? அதெல்லாம் அருந்து ஆ. திக்கும் ஏய். திக்கும். திக்கு முடி திக்கும். உனக்கு கோவம் அதிகமா ஊத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா எடுத்து சின்ன பையன் எடுத்து பெரிய பையன் இருந்தா கூட அப்படி யாரு அந்த அளவுக்கு ஊத்துனது உனக்கு? ஆமா ஏய். இன்னொரு பையன் எடுத்துருந்தா ஓய், அப்படி இருந்தாலும் எடுத்துருப்பேன். நீங்க உட்காந்து அமிர்தம் கிடையாது உருவான மாதுன்னு சொல்லிட்டேன். ஆ, ஆ. என் மாநில கணவர் யார் தெரியுமா? எவரு யார் தொங்கடா கொடுக்கும் ஏய், நீ எப்ப பார்த்து அவனுக்கு பொடுக்கா இருக்கிற? தேடி கொடுத்தா நண்டு போடுக்கான் நீ தானே பொடுக்குன்னு சொன்னியே. யார் தொங்கடா கொடுக்கும் ஆ. எந்த திருச்சி என் பையன் மகன் நான் யாருன்னு ஃபர்ஸ்ட் என் வீட்டுக்காரர் சொல்றேன். அதுக்கப்புறம் நீ அந்த மாதிரி வார்த்தை பேசுவேன் அப்புறம் பார்க்கலாம் இரு.
கொடுத்துட்டாரு சொல்லிடுவீங்க ஆமா சொல்லிடுவீங்க இப்படியே பேசுனா கண்டிப்பா நான் சொல்லிடுவேன் பாரு ஏம்மா, சொல்லவே சொல்லக்கூடாது. பாரு கல்லாவி ரயில் வீட்டுக்காரர் தப்பு தப்பா பேசுறாரு சொல்லாம சொல்ல கல்லாவி ரயில் ரோட்டுக்கா நீ பண்ண வேலை மூட்டுக்காரங்க சொல்லிடுவேன் ஏய் நம்மலாம் அப்படியே காலையில வேற கடைக்கு வர போனோம் ராணிய மாப்பா ஆமா வெப்பால செடியோர வெளிச்சமா இருக்குதுன்னு வீரன குப்பை ரோட்டோர அக்கா 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 சுத்தமா நான் பேச மாட்டேன் சரிடி அதுக்குன்னு வாடி பண்ணி பேசுறதா சரி பாப்பா பாப்பாவா நானு சரி டார்லிங் அப்படி எனக்கு ஐ லவ் யூ அதுக்காக நான் வர மாட்டேன் சரி நீ வர்றாத வரமூட்டா ஏய் வர மாட்டேன் இல்ல நான் அதுக்கு வர மாட்டேன் சரிக்கா கண்ணே அப்படி இருந்தாலும் என் கனவு யார் சொல்லட்டுமா அவன் கொண்டு லாபம் எலி கூட ஒரு நாள் தூங்கிடுவாங்க சரி அவன் கொண்டு லாபம் தண்ணி குடிச்சு சொல்ற ரியாக்ஷன்லாம் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு இருக்கிற கண்ணு எனக்கு 2 மணிக்கு காலையில கார் ஓடிட்டு வந்து ராஜி பரிபாலம் செய்து வரக்கூடிய என் கணவர் தாண்டி அவருடியா ஆமா ஏய் ஓ அருமா இத்ரானே பாரு ஏய் பரசீகமே மன்னர் அழைத்தார் என்று சொன்ன உடனே ஆமா இல்லறத்திலே சிவன வேலைகளை செய்து கொண்டிருந்த தாங்களுடைய தேவி ராணி அம்மா கணவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த ஏன் அங்கங்கே போட்டு அப்படியே ஓடிட்டான் சீக்கிரம் பரசி ஏய் ஏய் சோனியே, எங்க வீட்டுக்காரர் எப்படி பரவாயில்லை இந்த வருஷம் கொஞ்சம் நீட்டாதான் இருக்கு. என்னது கையில வாரு பத்திர வாரு ஆமா அவர் நீட்டா இருக்கும் அவர் என்ன சொன்னாரு கடல நக்கர போலோரு காணா நக்கர போலோரு போய் வரும் போல் எந்த கொண்டு வரும் 3 படம் ஆயிரம் குட்டியால் போய் வரும் போல் எந்த கொண்டு வரும் பின்னால பட்ட கொண்டு வரும் எப்போ அப்பாலிக்கா ஏய் அப்படி இருந்தாலும் என் வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு தான் கேட்டேன் குட்டியால கொண்டு வந்த சொன்னாரு என் வீட்டுக்காரர் அவர் சொன்னது ಈ ಚೆಕ್ಕನ ನೋಡಿ ಈ பெண்குட்டியா ஆமா இறுக்கி அணைச்சி ஒரு உண்மை தருமா என் உடுப்பு சொன்னாரா அவரு வந்து சொன்னாரா அப்படின்னு அவரு சொன்னார் அப்படியா போய் பார்க்கலாமா ஜென்மா கோயில்ல சங்கூதுர தாதா வயிறு கழிச்சு விட்டு ஒரு காதல் இருக்கு அப்ப யாரும் பேச போறாங்க நமஸ்காரமே
யார் வராங்களோ அது ஊரடி வரைக்கும் போகலாம் இதுலேயே போகலாம் பேசுறதா இருக்காது சொல்லப்பட்டவள் இந்திராணி பன்னிகள் பாதத்தை கழுவி என் பட்டி பிரமரத்தான் துடைத்தி மல்லிகை முல்லை கோங்கு மந்தாரம் வெற்றிவேல் பாதிதான் சொல்லக்கூடிய மலர்கள் எல்லாம் வைத்தால் வாடிவிடும் என்று சொல்லி மண்டு மகராத பூ என் அன்பு என்ற மலரை வைத்து மன்னருடைய பாதத்தை பண்றீங்க சுவாமி போடக்கூட பாட்டு 1 பாட்டு 2 பார்த்த மாடு போட்டு போவோம் அடுத்தது பாட்டு ஊர் பேரோடு ஊர் பேர் போட்டோ வரும்டா அது ஓட்டங்காரன் இருக்கு இந்த ஊர்